ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தையாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்து அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறு செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்து செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறு செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்து செல்வேன். நலிவுற்றதும் வலுவற்றதும் களைப்புற்றதும் சோர்வுற்றதும் நிறைவாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்து அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்பார்ந்தவர்களே, அன்பின் அன்பு பக்தர்களே, சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி நம்முடைய இல்லத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து இந்த அன்னையிடம் சென்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அன்னையை தேடி வந்திருக்கின்றீர்கள்.
பல்வேறு கவலைகளோடு வந்திருக்கின்றீர்கள், பல்வேறு சுமைகளோடு வந்திருக்கின்றீர்கள், பல்வேறு பிணிகளோடு வந்திருக்கின்றீர்கள், பல்வேறு வேதனைகளோடு வந்திருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் கைவிடுவதற்காகவும் நீங்கள் நினைத்தவையெல்லாம் வெற்றி பெறுவதற்காக இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. எனவே இத்திருப்பலியிலே நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்போம். நமது வாழ்க்கை பயணம் தொடர்வதற்கு வேண்டிய அருளாசிர் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியிலே தகுதியான முறையிலே பங்கு பெற நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவனம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டிருப்பவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யன் ஆவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கின்றேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. பதிலுரை பாடல் பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு.
என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழியதிலும் நான் கால்மைக்காது பார்த்து கொள்கிறேன். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி நீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர் நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கேயே தங்கி இருங்கள். அங்கிருந்து புறப்படும்போது உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவளுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அருள் நிறை மாமரியே, இருள் நீக்கும் வானிலவே, உருவில்லா இறைவனை கருவினில் சுமர்ந்திட உறவிடம் தந்த ஆலயமே, பெண்ணழகு பெட்டகமே, முத்துச்சர ரத்தினமே, இந்த காலை பொழுதினில் உம்மை தேடி வந்த மக்களின் குறைகளை தீர்க்க இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசம்மா. ஆம், சுமக்க இயலாத சுமைகளை நீ சுமந்து செல்லும் போது அம்மாவின் மடியில் சற்று உறங்கி பார், தாய்மடியின் சுகம் தெரியும். எனவே அன்பிற்கெல்லாம் உயர்ந்த அன்பு தாயின் உள்ளம்தான். எனவே இந்த தாயினுடைய இல்லத்திலே வந்திருக்கின்ற திருப்பலி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பயணம் முழுவதும் அன்னை மரியாள் உடனிருப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் செயல்பட இந்த வேளையில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம். இன்றைய இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசாண்டவர் உயிர்த்த பிற்பாடு தன்னுடைய சீடர்களுக்கு தூய ஆவின் வல்லமை கொடுத்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த அழைப்பில் தான் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை என்னை அனுப்பினார், எனவே நானும் உங்களை அனுப்புகிறேன். அனுப்பப்படும் வாழ்வில் எவ்வாறு சீடர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எனவே உலகிற்கு உப்பாயிருங்கள், உலகிற்கு ஒளியாயிருங்கள். சாரமற்ற உப்பு சாலைக்கு சொந்தமாய் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கை, சீடர்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம் என்றுமில்லாமல் மாறாக வாழ்கின்ற வாழ்க்கையில சாரமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருங்கள் என்று சொல்கிறார். அந்த ஒளியானது விளக்கை ஏற்றி எவ்வாறு மரக்காலுக்கு மேல் வைப்பது போல மரக்காலுக்குள் வைக்க மாட்டார்கள், கட்டிலுக்குள் வைக்க மாட்டார்கள். மாறாக அந்த ஒளியானது எல்லாருடைய வாழ்க்கைக்கு பிரகாசமாய் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு வெளிப்படும் பொருட்டு, இருளை அகற்றும் பொருட்டு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். மலை மேல் உள்ள நகர் மறைவாய் இருக்க முடியாது, அந்த மலையை திரைகட்டி மறைக்க முடியாது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கை இறை பிரசனத்தால், இறை ஆசிரால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். எனவே என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் சுமந்து செல்கின்ற தன்னுடைய சீடர்களின் பயணம் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்க, வெற்றிகரமாக இருக்க நீங்கள் ஆண்டவரை சுமந்து செல்லுங்கள். இந்த இவ்வாறாக மார்க்கு நற்செய்தி 3:13-15 பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலிருந்தே தாம் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்தார் பார்க்கின்றோம். அந்த தேர்ந்தெடுத்தவர்களை 12 பேரை அழைக்கின்றார். 12 பேருக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு சாமி இந்த நற்செய்தியின் வழியாக அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த நற்செய்தி அறிவிக்க சீடர் அனுப்புகின்ற பொழுது நீங்கள் செல்கின்ற பொழுது கைத்தடியோ மற்ற கைத்தடியையும் ஆளணிகளை தவிர மற்ற எதையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலப்படுத்துகிறார். ஏனென்றால் இதோ இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காக நான் எகிப்திலிருந்து அவர்களை அந்த நதியில் அழைத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து நான் அவர்களை அழைக்கவில்லையா? மோயிசன் திக்குவாயா இருக்கிற பொழுது ஆண்டவரே நான் திக்குவாய் உடையவன், எவ்வாறு இவர்களை வழிநடத்த முடியும் என்று சொல்லி திக்குவாய் மோயிசனை நான் உண்மையை கொடுக்கவில்லையா? இதோ ஆபிரகாமை பார்க்கின்றோம். ஆபிரகாம் தன் ஒரே மகனை பலி ஒப்பு கொடுக்க கேட்ட பொழுது ஆபிரகாம் மகன் கேட்கின்றான், அவனுடைய மகன் ஈசாக் கேட்கின்றான், அப்பா இதோ போறமே அங்க பலி ஒப்பு கொடுக்கின்ற ஆடு எங்கே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுப்பா என்று சொன்ன அந்த இறை வார்த்தையிலே அவர் நம்பிக்கை கொள்ளவில்லையா? எனவே நீங்கள் செல்லுங்கள், ஊனாய்களுடைய ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் என்று சொல்லி இயேசு சாமி என்ற இறை வார்த்தையின் வழியாக தன்னுடைய சீடருடைய பயணத்திலே நீங்கள் ஆண்டவரை நம்பி செல்லுங்கள். உங்களுடைய வழிப்பயணத்திலே மற்றவையெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் செல்கின்ற பொழுது நீங்கள் செல்ல வேண்டிய லட்சிய பயணத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள். எனவே எதற்காக நாம் அனுப்பப்பட்டோம், எந்த பணிக்கு அனுப்பப்பட்டோம், உங்கள் லட்சியங்களில் தெளிவாக இருங்கள் என்று சொல்லி
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோய்களையும் பிணிகளையும் போக்குவதற்கு வல்லமை கொடுக்கின்றார். எனவேதான் அந்த 72 சீடர்களை அனுப்புகின்ற பொழுது இருவராக அனுப்புகின்ற பொழுது, ஆண்டவரே உம்முடைய பெயரை சொன்னால் நோய்கள் நீங்குகின்றன, பேய்கள் ஓடுகின்றன என்று சொன்ன பொழுது, நீங்கள் நற்செய்தி நீங்கள் செய்கின்ற அருஞ்செயல் கண்டு நீங்கள் பெருமைப்படாதீர்கள், மாறாக நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொன்ன போல இதோ நற்செய்தி நான் அறிவிக்கிறேன் என்றால் அதை பெருமைப்பட ஒன்றுமில்லை என்று சொல்லி புனித பவுலடியார் கொரிந்தியர் திருமுகத்தில் 9ஆம் அதிகாரத்திலே 16 - 19 வரை இவ்வாறு சொல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒவ்வொருடைய கடமையாகும். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொன்னது போல நற்செய்தியே இதோ குருக்களும் அருட்சகோதரிகள் மட்டுமல்ல, மாறாக நற்செய்தியே எல்லோரும் அறிய வேண்டும், எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். நற்செய்தியே நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்கின்றவர்கள் நம்ம உப்பாகவும் ஒளியாகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில் இந்த நற்செய்தி அறிவிக்க சென்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்கின்றார். இந்த நற்செய்தி அறிவிக்கிற வாழ்க்கையில கடவுள் எவ்வாறு பிரசனத்தை கொடுக்கிறார் என்பதை தான் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 7 - 12 முடியுள்ள வசனத்தில் படிக்கிறோம். இந்த செல்வத்தை மண்பாண்டங்களை போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை சுமந்து செல்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படும் பொருட்டே நாங்கள் இவ்வாறு வாழ்கிறோம் என்று சொல்லி புனித பவுலடியார் இயேசுவின் வார்த்தையை சுமந்து செல்கின்ற பொழுது மற்றவர்கள் வாழ்க்கை பெற வேண்டும், அப்படி நாங்கள் சாட்சியை வாழ வேண்டும் என்று சொல்லியே புனித பவுலடியார் தன்னுடைய திருப்பயணம் முழுவதும் இயேசுனுடைய பிரசனத்தை அவர் தாங்கி செல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, கடலுக்கு மீன் பிடிக்க செல்கின்றவர் கடல் அலை ஓய்ந்த பிறகு அவர் மீன் பிடிக்க போவதில்லை, மாறாக அந்த கடல் அலை எப்போ ஓய்வது, எப்போ மீன் பிடிப்பது, மாறாக கடல் அலையோடு அவர் போராடுகின்றார். வாழ்க்கை பயணம் என்பது ஒரு போராட்டம் தான். ஆனால் இந்த போராட்டத்திலே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதைதான் இயேசு ஆண்டவர் நம்பிக்கையோடு இருங்கள். நற்செய்தி அறிவிக்கின்ற சீடருடைய பயணம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், மனம் தளராதீர்கள், இறைவனிடம் இடைவிடாது செபியுங்கள் என்று சொன்ன பவுலடியார் போல நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு தடைகள் வரலாம், பல்வேறு தடுமாற்றங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், பொருளாதாரத்தில் நலிவடையலாம். ஆனால் நம்பிக்கையோடு கூடிய ஜெபம் மட்டுமே வாழ்க்கை பயணத்தை வழிநடத்தும் என்பதை தான் நமக்கு ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். இதை தான் இயேசு ஆண்டவர் கடல் பக்கமாய் செல்கின்ற பொழுது அந்த சீடர்கள் பேதுரு, யோவான், இரவெல்லாம் சீமோன் பேதுரு இரவெல்லாம் அவர்கள் கடலில் மீன் பிடிக்க செல்கின்றார்கள். ஒன்றுமில்லாமல் வருகின்ற பொழுது, அந்த வருத்தத்தோடு வருகின்ற பொழுது இயேசு சாமி உங்கள் வலைகளை இன்னும் ஆழத்திற்கு கொண்டு போய் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே ஆழத்திற்கு சென்று அந்த வலைகளை போடுகின்ற பொழுது இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் நிரம்பி இருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்திலே இயேசு ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். எனவே வண்டி ஓட்டுபவராக, வாகனத்தில் வண்டி ஓட்டுவர் டிரைவராக இருந்தாலும் ஓட்டுநராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் வண்டி ஓட்டுபவர் இயேசு ஆண்டவர் தான். இதை தான் தன்னுடைய சீடர்கள் அந்த படகில் பயணம் செல்கின்ற பொழுது இயேசுவும் பயணம் செல்கிறார் அல்லவா. எனவே அந்த இயேசு பயணம் செல்கின்ற பொழுது வாழ்க்கை கடலிலே புயல் காற்று எழுகிறது, அலை கொந்தளிக்கிறது. ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, எங்களை காப்பாற்றவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுடைய அங்கு சத்தம் இடுகின்ற பொழுது இயேசு ஆண்டவர் கடலை இறையாதே, காற்றை அடங்கு என்று சொல்லி காற்றுக்கும் கடலுக்கும் அவர் கட்டளையிடுகின்ற பொழுது அடங்கவில்லையா? எனவே இந்த நம்பிக்கையை தான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்றார். எனவே அழைக்கப்பட்ட சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இந்த உலக பார்வையில் பார்க்கின்ற பொழுது சீடர்கள் எல்லாம் தகுதியானவர்களை மட்டுமே தன்னுடைய பணிக்கு அழைப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்றவர்கள். எந்த ஒரு இன்றியும் வச்சு ஆண்டவர் இயேசு அழைக்கவில்லை, தகுதியற்றவர்கள். எனவே எல்லோரும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் படிப்பறிவற்றவர்கள், அவர்கள் பட்டம் படிக்கவில்லை, சட்டங்கள் கற்கவில்லை, மாறாக இயேசு ஆண்டவரை ஒருவரை மட்டுமே அறிந்திருந்தார்கள்.
அந்த ஒருவரை மட்டும் இருந்ததனால்தான் இயேசு ஆண்டவர் அவர்கள் தகுதியற்றவர்களை தகுதியற்றவர்களாக மாற்றவில்லை, மாறாக அவர்களுக்கு வல்லமையான அதிகாரத்தை கொடுக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் சாட்சிகளாயிருங்கள் சொல்லி அதிகார போதனையை கொடுக்கின்றார். உங்களுடைய பயணத்திலே நீங்கள் எளிமையான பயணமாக இருக்க வேண்டும், உங்கள் பயணம் ஏழ்மையாக இருக்க வேண்டும், உங்கள் பயணம் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அதனால்தான் நீங்கள் செல்கின்ற பயணத்திலே நீங்கள் அந்த பொருளை இது எதுன்னு சொல்லி எடுத்து செல்ல வேண்டாம். இன்னைக்கு கூட நம்முடைய பயணம் தொடங்கினோம் என்றால் பல்வேறு பொருள்களை எடுத்து செல்கின்றோம், அது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க செல்கின்ற சீடர்கள், உங்கள் பயணத்திற்கு பணம் ஒரு முக்கியமல்ல, செல்வம் ஒரு முக்கியமல்ல என்றால் இந்த செல்வத்தை நீங்கள் சுமந்து சென்றால் உங்கள் வாழ்க்கையில் போதிக்க வேண்டிய லட்சிய பயணத்தை நீங்கள் மறந்து விடுவீர்கள். எனவே உங்கள் பயணம் முழுவதும் இயேசு ஆண்டவர் நினைச்சீங்கள் என்றால் அவர் உங்களுக்கு வல்லவராக இருந்துங்க உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், உங்கள் பயணத்தில் லட்சிய பயணத்தை நிறைவேற்றுவார். எனவே நீங்கள் எதற்காக அனுப்பப்பட்டீர்களோ நீங்கள் நற்செய்தி அறிவிப்பணி, இந்த பணி யாருக்காக அனுப்பப்பட்டதோ அந்த லட்சியத்தை முடித்துவார்கள் என்று சொல்கின்றார். இதைதான் நம்முடைய புனித அருளானந்தருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். புனித அருளானந்தர் புனித சவேரியா தன்னுடைய மேலை நாட்டில் இந்திய நாட்டிற்கு வருகின்ற பொழுது அவர் பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு வருவதோ அல்லது பெரிய லக்கேஜ் எடுத்துட்டு வருவதோ அவர் எடுத்துள்ள, மாறாக கடவுளுடைய வார்த்தை எடுத்து வருகிறார். கடவுளுடைய வார்த்தை எடுத்து வந்து இந்திய நாடு முழுவதும் கடலோர பகுதி மட்டுமல்ல அந்த பாமர மக்களுக்கு எளிமையான முறையில் இயேசுனுடைய வார்த்தை அறிவித்து இன்றும் அவருடைய உடல் சாட்சியாக திகழ்கிறது. புனித சவேரியா ஏழை மக்களுடைய நிலைமை அறிந்து அந்த ஏழை மக்களுக்கு ஏழையாக வாழ்ந்தார். இதுதான் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2 கொரிந்தியர் எழுதிய 2 திருமுகத்திலே 4 அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரையே நாங்கள் சுமந்து செல்லுவோம், அவருக்கே நாங்கள் சாட்சியாய் வாழ்வோம் என்று சொன்ன பவுலடியாரை போல புனித சவேரியா இந்திய நாட்டிலே மொழி தெரியாது, இனம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது இந்திய நாட்டில் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துரைக்கிறார் என்றால் ஆண்டவர் அவருக்கு நாவன்மையை கொடுக்கின்றார், ஆற்றலை கொடுக்கின்றார். புனித அருளானந்தருடைய வார்த்தை பார்க்கின்றோம். புனித அருளானந்தர் இதோ திருமுழுக்கு யோவான் ஏறது எவ்வாறு அவருடைய சகோதரமனை வைத்திருக்கலாகாது என்று சொன்ன இறை வார்த்தைக்கு ஏற்ப தலையே போனாலும் நான் உண்மைக்கு சான்று பகர்வேன் என்று சொன்னேன். புனித அருளானந்தர் இந்த இந்திய மண்ணிலே இறை வார்த்தை உண்மைக்காக சாட்சியம் சான்று பகர்ந்தவர். ஏழைகளுக்காக, விளிம்புநிலை மக்களுக்காக, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இறை வார்த்தை அறிவித்து உண்மைக்கு சான்று பகர்ந்தார். தலையே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உண்மைக்கு சான்று பகர்ந்து இறை வார்த்தையை நிலைநாட்டினவர் புனித அருளானந்தர். இதை தான் நம்முடைய அருட்தந்தை ஸ்டேன் சுவாமியை பார்க்கின்றோம். எனவே வறுமையில் இருந்த மக்களுக்கு, அறியாமையில் இருந்த மக்களுக்கு அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி இறை வார்த்தையை பொதித்தார். இறை வார்த்தை பொதித்தது மட்டுமல்ல, தன்னுடைய இறை வார்த்தை வழியாக தான் வாழ்ந்து காட்டினார் என்பதை அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி அவருடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்கின்றோம். அதேதான் நம்முடைய ஆஸ்திரியா போதகர் கிரகாம் ஸ்டைன் தன்னுடைய 2 மகன்களால் தொடப்படாத மனிதர்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். நோயாளரை தொட்டு சுகப்படுத்திய காரணத்திற்காக அவர்கள் உயிரோடு 2 மகன்களோடு அந்த வாகனத்தில் எரித்து கொல்லப்படவில்லையா? எனவே எத்தனைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் துன்பங்கள் என்றாலும் இந்த துன்பங்கள் எல்லாம் இயேசு ஆண்டவரை பிரதிபலிக்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது. எனவே ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வல்லமை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் 28-30 முடிய வசனங்கள் பார்க்கின்ற பொழுது, பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிட்டு என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலமீன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார். எப்படி என்றால் ஆண்டவரிடம் கேட்கிறார், சரி ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக, ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக நம்முடைய குடும்பத்தில் ஒரு பையன் வந்துட்டானாக்கா, நம்ம குடும்பத்தில் ஒரு மகள் வருகின்ற பொழுது, இல்லது இல்லறமா இருந்தாலும் சரி, துறவரமா இருந்தாலும் சரி,
அந்த இடத்தை, அந்த காலியான இடத்தை ஆண்டவர் 100 மடங்காக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். எனவே உனக்கு சகோதர சகோதரிகளை கொடுப்பேன், உடைய தாய் தந்தைகளை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை அறிவிப்பதற்கு நாம் உயிர் ஆற்றலுடன் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இதைதான் பவுலடியார் பிலிப்பியர்கள் திருமுகத்தில் சொல்கிறார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்று சொன்ன அதே இறை வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் தடுமாறுகின்ற பொழுது எனக்கு வலுவூட்டுகிற துணையை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் என்ற அந்த இறை வார்த்தையுடைய வல்லமை நமக்குள் வர வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கை பயணம், அந்த வாழ்க்கை பயணத்தில் மோய்சனை பார்க்கின்றோம். மோய்சன் இஸ்ரேல் மக்கத்தில் எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் இல்லாமல் நான் நகர மாட்டேன் என்று சொல்லி விடுதலை பயணங்களை பார்க்கின்றோம். நான் தனியாக செல்ல மாட்டேன், உம்முடைய பிரசனம் என்று நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லி மோய்சனை பார்க்கிறோம் அல்லவா? அதே போலதான் கடவுளுடைய அருளின்றி இந்த மண்ணகத்திலே ஒரு அணுகூட அசைய முடியாது. கடவுளுடைய அருளின்றி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை என்பது சிறக்கவே சிறக்காது. நம்முடைய பயணம் தொடர்ந்து நிறைவேறுவதற்கு ஆண்டவருடைய வல்லமை தேவை. இதேதான் யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தை சொல்லலையா? என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளை விட்டு பிரிந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் இருக்கலாம். அதை தான் இன்றைய இறை வார்த்தையில் பார்க்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பவனுக்கு நான் கேடயமாக இருப்பேன், வல்லமை உள்ளவனாக இருப்பேன், எல்லா சூழ்நிலையும் நான் அவர்களை காப்பேன். அதை தான் ஆண்டவர் சொல்வார். எனவே என் பொருட்டு நீங்கள் அச்செய்தி அறிவிக்க செல்கின்ற பொழுது உங்களுக்கு இடர்கள் வரலாம், தடைகள் வரலாம், ஆனால் நீங்கள் தடுமாறாதீர்கள் என்ற நானே உங்களுக்கு நான் வன்மையை கொடுக்கிறேன் என்று சொல்லி தூய ஆவியாரின் வழியாக நற்செய்தி அறிவிக்கின்ற இல்லறத்தாருக்கும் சரி, துறவரத்தாருக்கும் சரி, பொதுநிலை இருந்தாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சிறப்பான கொடைகளை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நான் உங்களை 100 மடங்காக அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டோடைய பிரசன்னத்தில் வாழ நம்ம அழைப்பு கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் எல்லோருமே தகுதியற்றவர்களை அவர் ஆண்டவர் தன் வல்லமையால் நிரப்பி தகுதி உள்ள போதனை அறிவிக்க நமக்கு அருள் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் கடவுளுடைய வார்த்தையால் சுமந்து செல்வோம். நாம் எங்கு சென்றாலும் இயேசுவை பற்றி கொண்டு வருவோம். பேதுரு, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உன்ன சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்திலே இறைவன் உடனிருந்து நம்மை வழிநடத்த தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கன்னி பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுமான கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையுடன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தாராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாரஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவார்த்தை படிப்பினை எடுத்துரைத்து நாம் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருவுளங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை ஒருவருக்கொருவர் அறிவித்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலம் அளிக்கும் அருமருந்தாம், நாடும் நம்மை காக்கும் வானின் விருந்தாம். நலமளிக்கும் அருமருந்தாம், நாடும் நம்மை காக்கும் வானின் விருந்தாம். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள்மடையலங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் மனம் சொர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மடுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, our Lady of Velangani. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம்,